வணக்கம் மக்களே. அரசு போக்குவரத்து வேலை குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படும் போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்களை நிரப்ப அரசு பார்த்தீங்கன்னா, சரியான நடவடிக்கை இல்லாதனால டெம்பரவரியான இந்த ஓட்டுநர்கள் அதே மாதிரி நடத்துனர்களை எடுத்திருக்காங்க. ஸோ இது குறித்தான முழு விவரத்தையும் இதில் பார்க்கறக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை மட்டும் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பார்த்திங்கன்னா 6% ஊதிய உயர்வு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் பேச்சுவார்த்தை முடிவும் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு. ஸோ தமிழகத்தில் போக்குவரத்து கழக ஊழியருக்கான ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. ஸோ இதில் ஊழியர்களுக்கு 6% உயர்வு வழங்கப்பட வேணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 3 ஆண்டுகளாக ஒரு முறை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 14வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த 2023 ஆண்டு முடிவடைஞ்சுது. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா தற்போது இதையடுத்து 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கு. ஸோ இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நடந்திருக்கு. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா தொழிலாளர் சங்கத்தில் முன்வைத்த கோரிக்கையுடன் எந்த முடிவும் எடுக்கலை. ஸோ இந்த நிலையில் தான் 3வது கட்டமாக குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழகம் பயிற்சி மையங்கள் வளாகத்தில் இன்றைக்கி நடைபெற இருக்குது. ஸோ இதில் ஊழியர்களுக்கு 6% உயர்வும் வழங்கப்படுகிறது என முடிவெடுக்கப்படுகிறது. அதே போல் ஊழியர்களுக்கான திருமண கடன் 50,000லேருந்து 1,00,000 உயர்த்தப்படும்னு அறிவிக்கையும் பட்டிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் 15வது ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையானது தமிழ்நாடு முதல்வர் உத்தரவின்படி குரோம்பேட்டையில் நடக்கிறதுக்கு. அதே மாதிரி மாநகர் போக்குவரத்து பயிற்சி மைய வளாகத்தில் இறுதி செய்யப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 1,09,777 பேரும் பணியாளர்கள் 15வது ஊதியத்தில் ஒப்பந்தத்தில் கீழே பார்த்திங்கன்னா 48,006 ஓட்டுநர்களும் 42,824 நடத்துனர்களும் டோட்டலாக பார்த்திங்கன்னா 13,003 தொழில்நுட்ப பணியாளர்களும் மற்றும் 2,529 இதர பிரிவு பணியாளர்களும் பலனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1/9/2023 முதல் அடிப்படை ஊதியத்தில் 6% ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலவில் தொகை 1/9/2024 முதல் நாள் காலாண்டு தவணையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருமண கடன் 50,000லேருந்து 1,00,000 உயர்த்த வழங்கப்படும். பண்டிகை முன்பணம் 10,000லிருந்து 20,000 உயர்த்த வழங்க வேணும் அப்படின்னு ஊக்கத்தொகை இன்சென்டிவ் அனைத்து போக்குவரத்து கழகங்களும் ஒரே நாள் பார்த்திங்கன்னா முறையில் கணக்கெடுப்பு தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக பணிக்கு வழங்கப்படுவது தொடர்பாக குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் குறைந்தபட்சம் தொகையாக நாளொன்றுக்கு 6லிருந்து 20 உயர்த்தி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொழிலாளர்கள் அவர்களது பணிக்காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனை குறித்து மேலும் முறைகேடு 90 நாட்களுக்குள் செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு முறை தளர்த்தி 30/6/2025க்கு மேல்முறையீடு செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. குற்றத்தன்மைக்கு ஏற்ப பரிசீலனித்து ஆணைகள் வழங்கப்படும் நாளிலிருந்து உரிய பலன்கள் வழங்கப்பட உள்ளிட்ட தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் போக்குவரத்து துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்திர ரெட்டி பார்த்திங்கன்னா தொழிலாளர் தனி இணை செயலாளர் இலா ரமேஷ், நிதித்துறை அரசர் சிறப்பு செயலாளர் அருண் சுந்தரராஜன், தயாளன், போக்குவரத்து துறை அரசு கூடுதல் செயலாளர் SK கார்மேகம், ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினர் செயலாளர் கூட்டுனர் டாக்டர் பிரபாசங்கர், நிர்வாக தரப்பு குழு துணைக்குழு உறுப்பினர் மற்றும் பேரவை தொழிலாளர் சங்கங்களை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இங்கே தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இதையும் முன்வைத்தது இல்லாமல் இதற்கு முன்னதாக
அந்த பணியிடங்களை நிரந்தரமாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ அந்த பணியிடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டி வைக்கிறதுக்கான ஒரு மெயினான ரீசனே இது வந்து சொல்லலாம். ஸோ இந்த காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போது தற்காலிக நியமனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6000 போஸ்டிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக அனைத்து மாவட்டங்களிலும் ஏதாவது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கைகள் அதே போராட்டங்கள் அப்படின்னு நடக்கிறப்ப ஸோ அந்த டைமில் வந்து போக்குவரத்து கழகத்தில் ஆட்கள் குறைபாடு அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக வந்து ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கோர்ட்டில் கேஸ் ஆனது ஜூன் மாதத்துக்கு மேலே தான் நடக்க இருக்கும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் மாதம் குறைஞ்சது ஒரு 4லிருந்து ஜூன் மாதம் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த பணியிடங்கள் எல்லாமே அதிகப்படுத்துவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாமே நடந்தாலும் பஸ்ஸுகள் இயக்கப்படுறதுக்கு தான் இந்த தற்காலிக போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக டிரைவரும் நடத்துனரும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெரும்பாலான மக்களுக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களே கிட்டத்தட்ட 6 வார்டுங்களுக்கு மேலே இப்போ தான் அறிவிச்சிருக்கிறதுனால இப்போ மீண்டும் வந்து இப்போ கோர்ட்டில் ஸ்டே போட்டிருக்கிறதுனால இப்போதைக்கு கண்டக்டர் நடத்துனர் வந்து டிரைவரை எடுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு உறுதியாக சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் முடியறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைவு தான் டக்குன்னு. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ஒவ்வொரு கேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் 2 ஆள் போட்டிருந்தா பரவாயில்ல. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 பேருக்கு மேலே இது கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைலாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அது வரைக்கும் தான் இந்த தற்காலிகமாக இந்த டிரைவர் நடத்துனரை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸும் டிரைவர் லைசன்ஸும் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லா தகுதி இருக்குது, ஏன் இப்போ டிலே பண்ணுறீங்க அப்படின்னு அதையும் வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விவாதங்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி போகும். ஸோ அந்த மாறி போகிறதுனால ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், கோர்ட்டில் ஒரு வழக்கு அப்படின்றது குறைந்தது 1 மாத காலத்தில் முடிவாகிற விஷயமே கிடையாது. ஸோ வழக்கு அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துக்கினே இருக்கும். ஸோ சில ப்ராசஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாதிரி மாற்றம் அப்படின்னா ஸோ அவங்களோட சீனியாரிட்டி இதுக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி டெம்பரவரியாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு பஸ்ஸில் வந்து டெம்பரவரியாக வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃபர்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது கொடுக்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சீனியாரிட்டி ஸோ இவங்க பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு முன்னுரிமை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளும் வைக்கப்படும். ஏன்னா டிரைவர் லைசன்ஸும் இருக்கும், கண்டக்டர் லைசன்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருக்கிற முன்னுரிமையும் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் தாண்டி தான் அந்த கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாத காலம் இந்த கேஸே வந்து ரன் ஆகும் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ இறுதி கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து அரசு கொடுக்கும். எப்படின்னா இந்த மாதிரி மீண்டும் ஒரு காலி பணியிடங்கள் ஒரு பாதி காலி பணியிடங்கள் இப்போ ஒரு 6000 பேர் இருக்கிறாங்க. ஒரு 3000 பேர்கிட்ட கண்டக்டர் லைசன்ஸ், டிரைவர் லைசன்ஸ் இருக்குது. மற்ற 3000 பேர் அவங்க ஃபில்அப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையுமே கண்டக்டர் லைசன்ஸு, டிரைவர் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் பாசிபிள் கண்டிப்பாக குறைவு தான். ஏன்னா டிரைவருன்றவங்க டிரைவர் வேலை மட்டும் கரெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க. மேபி கண்டக்டர்ன்றவங்களும் சேம் அதுதான். ஸோ அப்போ வந்து அந்த காலி பணியிடங்கள் அப்படியே தான் இருக்கும். இப்போ 3000 வேக்கன்சி ஃபில் ஆகலாம். மற்ற 3000 வேக்கன்சி அப்படின்றப்ப அது அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறப்ப இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கண்டிப்பாக பணி நியமனம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரே லைசன்ஸ் தந்தாலே இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டியிருக்காங்க அப்படின்றதுல எல்லாமே முன்னுதாரணமாக வச்சு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது தான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா பேசப்படும் அப்படின்ற ஒரு சில கருத்துக்கள், ஒரு சிலர் சமூக ஊடகங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ சில மக்களோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த சேனலில் பதிவிடுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருவோம். கண்டக்டர் லைசன்ஸு இல்லாதவங்க கண்டக்டர் லைசன்ஸும் எடுத்து வைங்க, டிரைவர் லைசன்ஸும் எடுத்து வைங்க, மினிமம் பேட்சாவது எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம். திரும்ப 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 ஏன்னா
இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறைய ஒன்றும் இல்லாமல் நம்ம மறுபடியும் சொல்ல சொல்ல ஏதாவது ஒரு ஆளுக்காவது போய் சேரும்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிறோம். இந்த கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் கிடையாது, டிரைவர் லைசன்ஸும் எடுத்து வைங்க. இந்த டிரைவர் லைசன்ஸ் மட்டும் கிடையாது, கண்டக்டர் 2 லைசன்ஸுமே எடுத்து வைங்க அப்படின்னு. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இவ்வளோ நாள் நம்ம போராடினது வீணாக போச்சு அப்படின்னு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.